பின்பலம் குறைந்து விட்டது. நாட்டுல வேலை செஞ்சா பென்ஷன் இருக்கிறது, வீட்டுல வேலை செஞ்ச உமா பாப்பாக்கு மொபைல் சர்வீஸ் வச்சிருக்கிறாங்க பிள்ளைகள் சேர்ந்து. நாட்டை மதித்து நாட்டில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தரா இருந்ததுக்கு நாடு பென்ஷன் கொடுக்கிறது. 10 பிள்ளைகளை கடன் பட்டு நோயாளியாகி மூட சுமந்து வெயில் மழை பார்க்காமல் முழு சுதந்திரத்தை இழந்த பெற்றோர்களை பார்த்து மூத்த மகன் சொல்றாரு, 2வது மகனை பார்த்து, தம்பி நான் சல்லி வேணும் தாரேன், உம்மா எங்கட வீட்டுக்கு அனுப்பிடாதே. நடமாடும் சேவை உம்மக்கு. தாத்தா வீட்டுல 5 நாள், உம்மா வீட்டுல அந்த சகோதரி வீட்டுல 5 நாள், தம்பி வீட்டுல 5 நாள், அடுத்த 5 நாளைக்கு நான் பணம் தாரேன், நீ பாரு. எங்கட வீட்டுக்கு உம்மா சரி வராது. சுப்ஹானல்லாஹ், ஒரு வீட்டுல 5 நாள் என்று பாக்குறாங்க. அவருடைய 5 நாள் முடிந்தது. சகோதரிக்கு கோல் பண்றாரு, ஏண்ட உம்மா நீ கொண்டு வந்து பாக்குறதா இல்லையா? நான் ஒரு பயணத்தில் இருக்கிறேன், வந்தெடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், ஏலாதே. வீடு மூடி வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல முன்னால் ஒரு மாமரம் இருந்தது. அந்த வயோதிப தாயை கொண்டு போய் சகோதரர்களே அந்த மாமரத்துக்கு முன்னால வச்சுட்டு வந்தார் சொந்த மகன். 10 புள்ளைய கடன்பட்டு பார்த்தாங்க. இன்னைக்கு 10 சேர்ந்து உம்மாவை கொத்துது, விளையாடுது. சகோதரர்களை, தாய் யாரு, தந்தை யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு வழக்கு, இன்றைக்கும் எத்தனையோ வழக்கு போகுது. என்ன வழக்கு? மகன் போய் சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, என்னுடைய தந்தையால பெரிய பிரச்சனை என்ன, நான் வீட்டில்லாத நேரத்தில் வருவாங்க, சில பொருட்களை எடுப்பாங்க, தண்ணீரை எடுத்து செல்லுவார், இப்படியாக எனக்கு பெரும் பிரச்சனை. யாரால்? தந்தையால், பெற்ற வாப்பவால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டப்படி பேசுவதற்காக வேண்டி தந்தையை கூப்பிட்டார்கள். அனுமதி இல்லாமல் எடுப்பது ஹராம், பொதுவான சட்டம் அதுதான். தந்தை வரும்பொழுது விளங்கியது, இது இவர் என்னை கொண்டு போய் நபியிடத்திலே திருடனாக என்னை நிறுத்தியிருக்கிறான். அவருக்கு நினைவு வருகிறது, அடே ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த மகன் போய் என்ன திருடனாக நிறுத்திட்டானா? அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால வரும்பொழுதே தந்தை அவர்களுக்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய மனதிலே வருகிறது. வந்ததற்கு பின்னால் அதை கவலையோடு வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்ப்பதற்கு கூட வெட்கப்படுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவர்களுக்கு சட்டம் சொல்ல முன்னால் அவருடைய மனதிலே மறைந்திருக்கும் கவிதைகளை கேளுங்கள். அகதவுசுக்க மௌலூதன், அவர் சொல்றார் மகனை பார்த்தே, மகனே உன்னை ஆளாக்க நான் எவ்வளவு பாடுபட்டேன், என்னுடைய வாலிபத்தை பொழிந்து நீ வாலிபனாக இருக்கிறாய், நான் வயோதிபனானேன், என்னுடைய முழு பலமும் உன்னை வாலிபனாக மாற்றி வைத்திருக்கிறது. மகனே, உனது பசிக்காக வேண்டி நான் எத்தனையோ வீட்டை தட்டி அடி வாங்கி இருக்கிறேன், கடன் பட்டிருக்கிறேன், உனது சந்தோஷத்துக்காக வேண்டி நான் தூங்காமல் இருந்திருக்கிறேன். உனக்கு நோய் வந்தால் எனக்கு உறக்கம் இல்லை, நீ உறங்கி இருக்கும் பொழுது கூட சில வேளை பயந்து விழித்து பார்ப்பேன். மகனே, நீ தூங்கி இருக்கிறாயா, விழித்திருக்கிறாயா? நீ தூங்கினால்தான் நான் தூங்குவேன். மகனே, உனக்காக வேண்டி நான் சிரமப்பட்டேன், உனக்காக வேண்டி உழைத்தேன், உனக்காக வேண்டி கஷ்டப்பட்டேன், உனக்காக வேண்டி என் முழு ஆயுளையுமே பிழிந்தேன். இப்பொழுது எனது வாழ்க்கையில் பலம் இல்லாமல் போய்விட்டது. என் முழு பலத்தாலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கைக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டு விட்டது, வாழ்க்கைக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்து விட்டது. நான் இப்பொழுது உன்னிடத்திலே வந்து பணம் எடுத்தேன். நீ ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையிலாவது என்னோடு நடந்து கொள்ளக்கூடாதா? வாப்பா மகன் என்பதை விட்டு விடுவோம். ஒரு சாதாரணமான பக்கத்து வீட்டுக்காரனுக்காவது நீ இப்படி செய்வாயா, இப்படி செய்வாயா என்பதாக கேட்டு ஏங்கி அவருடைய கண்ணீர் வடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டு சொன்னார்கள், அந்த வமாலுக லி அபீக, நீ வாப்பாவை பத்தி முறையிட வந்திருக்கிறாயா? நீயும் உன்னுடைய முழு சொத்தும் உன்னுடைய வாப்பாக்கு சொந்தம் சொன்னாங்க. இதை விளங்காத பிள்ளை லோயருக்கு கட்டப்படுகிறதே 60,000 கேச வெத்திரத்துக்கு வாப்பாவோட பேசுறது. வாப்பா வழக்கு அடுத்த கூட்டுல நிக்கிறாரு, 40,000 கட்டி கொண்டிருக்கிறார். வழக்கு போய்கொண்டு சொத்து பிரச்சனை. சுபஹானல்லாஹ், நெருப்பிது. சகோதரர்களை, எமக்காக வேண்டி முழுதையும் இழந்தவர்கள் அவர்கள். சிலவங்களுக்கு இறக்கம் பாராது உம்மா அப்போட. இப்ப அவர் வெளிநாட்டுல வைபர், ஸ்கைபி எல்லாரோடையும் பேசுவார், முகத்தை பார்த்து பேசுவார். உம்மாவோட பேச நேரம் இல்ல. வாப்பட மருந்து துண்ட பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் மருந்து எடுத்து கொடுக்க நேரம் இல்ல. வாப்ப மௌத்தா போனதுக்கு பின்னால சொல்வார், ஜனாசாவை அடக்கப்படாது, நான் வந்து இறங்கணும். இருக்கக்கூட இல்லாத மதிப்பு மையத்துக்கா? பார்த்து பேசாத மகன், சிரிச்சு பேசாத மகன், ஊருக்கும் பேருக்கும் புகழுக்கும் வாப்பட ஜனாசாவுக்கு வந்து இறங்கவா? சிலவங்களுக்கு உம்மான்ற மதிப்பும் வாப்பான்ற மதிப்பும் புரிய வாரதே சகோதரர்களே. ஜனாசா கபருக்குள்ள வச்சதுக்கு பின்னால ஒரு சகோதரர் கபரடியில் இருந்து இறங்குறார், தாயிட கபரடியில் அழுதழுது இறங்குறார். சொல்றார், எனக்கு இப்பதான் என் உம்மோட பொறுமதி விளங்குது.
என் உம்மா எனக்காக வேண்டி என்ன பாடுபட்டா, என்ன கஷ்டப்பட்டா என்பது எனக்கு இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. அவர் சொல்றார், சின்ன வயதில நான் நோன்பு பிடித்தேன். 25 நோன்புகளை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தாயிடம் சொன்னேன், அம்மா பெருநாள் வருகிறே, பெருநாள் உடுப்பு வாங்கி தந்தாத்தான் நான் அடுத்த நோன்பு பிடிப்பேன். தாய் சொன்னா, மகனே எந்த வசதியும் இல்லாம நான் இருக்கிறேன், தயவு செய்து நீ நோன்பு பிடி, ஹஜ்ஜி பெருநாள் உடுப்பு வாங்கி தருகிறேன். இல்லை இல்லை, நீங்க வாங்கி தந்தாத்தான் நான் நோன்பு பிடிப்பேன். அடம் பிடித்தார், அழுதார், நோன்பு விடுவேன் என்று சொன்னார். அவர் சொல்றார், தாய் இன்றைக்கு கபரில் இருக்கிறா. சுப்ஹானல்லாஹ், இந்த தாய் என்ற அழுகைக்காக, நான் பட்ட கஷ்டத்துக்காக, அந்த தாயிட கஷ்டத்தை பார்க்காம என்ன கரத்தால பிடிச்சு கொண்டு போய், கைக்கிட்டால பிடித்துக் கொண்டு போய், அறிமுகம் இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ள கூட்டிக் கொண்டு போய் என்ற தாய் என்ற பெருநாள் உடுப்புக்காக வேண்டி பிச்சை எடுத்தான். தாய் இன்றைக்கு கபர்ல சொல்றாரு, என்னோட வீடு ஒழுகும், மழையாய் கொட்டும் என்ற தாய் பேசனை பிடிச்சு கொண்டிருப்பான் நாங்க தூங்குறதுக்காக வேண்டி. இது தாய் சகோதரர்களே, இது வாப்பா. அந்த வாப்பா எங்க இன்றைக்கு, அந்த உம்மட மதிப்பு எங்க? சுப்ஹானல்லாஹ், தோமஸ் அல்வா எடிசன் ஒரு ஆசிரியர் கடிதம் எழுதி அனுப்புறார், இவர் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, இதுக்கு பின்னால இவன் பெரிய குழப்பவாதி, இவனால பிரச்சனை. வாசிக்கப்பட்ட தாய் கடிதத்தை வாசிட்டு எடுத்து ஒரு தொங்கல்ல வச்சா. மகனை பார்த்து சொன்ன மகன் கேட்கிறாரு, என்னம்மா இருந்துச்சு? சொல்றாரே, நல்லா எழுதியிருந்த ஆசிரியர், நீ நல்ல தகுதியானவன், உனக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு தகுதியான ஆசிரியர் ஒத்தையுமே இந்த பாடசாலை இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. நீ எண்ணற்றபடி மகனே என்பதாக அந்த கடிதத்துக்கு இருந்ததுக்கு மாற்றமாக ஒரு தாய் ஒவ்வொரு நாளும் பிள்ளையை பார்க்கிறது அப்படித்தான். எதிர்பார்ப்போட பார்த்தா மகனும் முன்னேறிட்டார். மின் விளக்கா, கரண்டா, எலக்ட்ரிசிட்டியா எல்லாமே அவருடைய பேருக்கு வந்து விட்டது. கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்தார். தாய் இறந்து போனா. பழைய டயரிகளை ஒரு நாள் புரட்டி கொண்டிருக்கும் பொழுது கபடில் இருந்து ஒரு கடிதம் விழுந்தது, பாடசாலை கடிதம். அந்த கடிதத்தை எடுத்து பார்த்தால் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய மகன் தகுதி கற்றவன், குழப்பவாதி, ஏனையவனை படிக்க விட மாட்டான், அவன் மடையன், அவன் படிப்பதற்கு தகுதியே இல்லை. கண்ணீர் விட்டு அழுது விட்டு சொன்னார், என்னுடைய முழு கண்டுபிடிப்புகளும் எனக்கல்ல, என் தாய்க்குத்தான் சொந்தம் என்று சொன்னார். சகோதரர்களே, உண்மையில் எமக்காக வேண்டி இழந்தவர்கள், இழப்பவர்கள் மற்றவர்கள், இழந்து விட்டார்கள் எமக்காக வேண்டி அத்தனையையும், கஷ்டப்பட்டு விட்டார்கள் எமக்காக வேண்டி, பலரையும் பத்தையும் பட்டு விட்டார்கள் எமக்காக வேண்டி. ஆக மேன்மையானவர்களே, இந்த பெற்றோரோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இரண்டாக பார்க்கலாம். ஒன்று நல்ல முறையில் நடந்து கொள்வது, பிர்ருல் வாலிதைன் என்று சொல்லுவார்கள், நலவு செஞ்சா நலவு இருக்கிறது, அல்லது தேவையில்லாத முறையில அந்த தாய் தந்தருடைய மனதுக்கு நெருப்பு கொடுக்கிறது. இது ரெண்டுடைய தாக்கத்தையும் நாம் உலகத்தையும் பார்ப்போம், மறுமையிலையும் பார்ப்போம். நல்லது செஞ்சா என்ன கிடைக்கும் சகோதரர்களே? அரபிக்ல, அரபு வார்த்தைகள்ல உப்புன்ற வார்த்தை மாதிரி சின்ன ஒரு வார்த்தை வேற ஒன்றுமே இல்லை. டிக்ஷனரியில இது மாதிரி சின்ன வார்த்தை ஒன்று இல்லை, சி என்று சொல்றது. இந்த வார்த்தையை இஸ்லாம் பாவிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. தாய் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், இது எப்ப பாவிக்க கூடாது என்று சொன்னால், இந்த தாய் இந்த மகனை பார்த்து, இந்த வார்த்தை தாயை பார்த்து எப்பொழுது பாவிக்க கூடாது என்று சொன்னால், தாய் அசுத்தமாக இருக்கிறார், மல ஜலத்தோடு இருக்கிறார், தாயை பார்த்தல்ல, தாயுடைய நஜீஸை பார்த்து கூட சொல்லக்கூடாது. இவ்வளவு மதிப்பு இருக்கிறது. தாய் அழைச்சா என்ன, பாப்பா கூப்பிட்டா என்ன மதிப்போ, நண்பன் மிஸ்கால் பண்ணினா எவ்வளவு மதிப்பீங்க சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தாய் இல்லையே, என் உம்மா இல்லையே, என் உம்மா இருந்து நான் மஸ்ஜிது நபவியிலே இமாமத் செய்து கொண்டிருக்க தாய் ஜன்னலை திறந்து முஹம்மத் என்பதாக என்னை அழைத்தால் நான் தொழுகை நடத்துவதை நிறுத்திவிட்டு ஏ உம்மாண்டு கேட்டுக்கொண்டு ஓடுவேன் என்று சொன்னார்கள். இதைவிட என்ன மதிப்பு சகோதரர்கள் இருக்கிறது? தாயுடைய பேச்சு, தாயுடைய மதிப்புக்கு, தாயை பார்க்கிறது இருக்கிறதானே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிளாக்கும் இல்லாம போகும். உடம்புல பிளாக்கா, கலரணுமா, உம்மா போட நல்லா இருக்கும். வீடு வாசல்ல பிரச்சனையா, கூட்டம் குடும்பத்தை பிரச்சனையா, எல்லாமே பிளாக் ஆகிதா. வியாபாரம், உம்மா வாப்பட பகுதியை சரி செய்யுங்கோ, அது சீராக்கும். குகைக்குள்ள 3 பேர் அடைஞ்சு கொண்டார்கள், வர வழியே இல்லை. 3 பேரும் துவா செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவருடைய செயல்களை சொல்லி துவா செய்ய செய்ய கல்லு கொஞ்சமாக கலருகிறதே. 3வது நபர் சொன்னார், யா அல்லாஹ், ஏண்ட உம்மா, அவருக்கு நான் சாப்பாடு சமைப்பேன், அதை எடுத்துக்கொண்டு போவேன், அதோடு சேர்த்து தான் என் பிள்ளைகளுக்கும் கொண்டு செல்வேன், ஆனாலும் முதலாவது தாய்க்கு கொடுப்பேன். ஒரு நாள் தாய்க்கு கொடுக்க போனா தாய் தூக்கம், என்ற பிள்ளை எல்லாம் பசியில் இருந்தாங்க, சொந்த பிள்ளைகள்.
இன்னைக்கு கல்யாணம் முடிக்காது, வேற டாபிக், நேரம் இல்ல. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புள்ள ஏங்குறா, புள்ள பசியில, புள்ள தாகத்தில, புள்ள கஷ்டத்தில, சுப்ஹானல்லாஹ், புள்ள பசிக்க பசிக்க அந்த பிள்ளைகளை தூங்க வைக்கிறார். தாய் விழித்தாத்தான், தாய்க்கு முதலாவது கொடுத்ததுக்கு பின்னால்தான் நான் என்ன செய்வேன், என்ற பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் உறுதியில் இருந்தேன். தாய் முழுக்க தூங்கினான் இரவு, சாப்பிடல. ஏண்ட பிள்ளைகளின் ரப்பே, உனக்காக வேண்டி பசியில தூங்க வச்சேன். யா அல்லாஹ், நீ உம்மா அப்பா பார்க்க சொன்னதுக்கு நான் செஞ்சதே என்று சொல்லி முடிக்கல. கல்லு, அந்த குகையிட கல், மூடப்பட்டிருந்த கல் கலண்டு போயிடுச்சு. அதனால சகோதரர்களே, வாழ்க்கையில இறுக்கம் கலரணுமா? அது எந்த இடத்துல என்ன பிளாக் இருந்தாலும் சரி, உம்மா வாப்பட பகுதியை பாருங்கோ, அது கலட்டி விட்டுடும், அது சரியாக்கிற்றும். ஸ்ரீலங்கால 2 வருஷத்துக்கு முன்னால பார்த்த அமைப்புல 161 முதியோர் இல்லம் இருக்குது, எல்டர்ஸ் ஹோம். அது உண்மையிலே முதியோர் இல்லம் என்று சொல்லி சிறைச்சாலை தான் நான் சொல்லணும். சகோதரர்களே, எங்களுடைய உம்மா வாப்பக்கு, எங்களுடைய அப்பாக்கு, எங்களுடைய சத்தம் ஒரு டோனிக், ஒரு மருந்து. அந்த சத்தத்தை கேட்கலாது. ஒரு ரிசப்ஷனுக்கு போகுது கோல், உம்மா பேசவா, மகன் பேசுறாரு, இல்ல இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கத்தான் நான் எடுத்தேன், பேச தேவையில்லை. முதியோர் இல்லத்துல ரிசப்ஷன்ல சொல்றாங்க. சகோதரர்களே, ஒரு வாப்பா அழுகிறாரே, இந்த நாட்டில வெளிநாட்டுல முஸ்லிம் பாப்பா 3 மகன்மார படிக்க வைச்சாரே, ஆளாக்கினார். அது ஹராம் நான் சொல்லல, நல்லா பாக்குற ஒரு கூட்டம் இருக்குது, பாலாக்கி விடுறவங்க இருக்காங்க. VIP கல்யாணம் ஒன்றுக்காக வேண்டி உம்மா கொண்டு போய் அங்கோட வைத்தியசாலையில அட்மிட் பண்ணின 4 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். யாருக்கும் இல்லைன்னு சொல்லிடாது. சகோதரர்களே, பூமி அதிர்ச்சி வருமா வராதா? வாழ்க்கை சீரழியுமா சீராகுமா? சொந்த புள்ளட 5வது மகள கல்யாணத்துக்காக வேண்டி, 5வது மகள கல்யாணத்துக்காக வேண்டி 4 மகன்மார் சேர்ந்து சொந்த தாயை கொண்டு போய் வைத்தியசாலையில், அங்கொடையில வைத்தியசாலையில. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3 மகன்மார் 3 நாட்டுல. தாய் பாப்பா அழுகிறாரு, ஏண்ட மகன்மார நான் வளர்க்கறதுக்கு யாச்சையும் பிச்செடுக்கல, யாச்சையும் கேவலப்படல, நான் கண்ணியமா பாத்துக்கிறேன், கண்ணியம் என்ற பிள்ளைகளை வாழ வச்சுக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு தேவையான உடுப்பு, தேவையான சாக்லேட், டொஃபி எல்லாம் அள்ளி அள்ளி வாங்கி கொடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கு எல்டர்ஸ் ஹோம்ல இருக்கிறேன். எனக்கு ஒரு கோல் பண்றாங்க, இல்ல பரவாயில்லை, பிரச்சனையே இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, என் 3 மகன் 1 மகன் சொல்லி என் கஃபனை மட்டும் வாங்கி தந்திருப்போம். என் கஃபன் கவர்மெண்ட் கஃபனாகிடும், எனக்கு பயமாகுது. என் கஃபன் கவர்மெண்ட் கஃபனாகிடும், எனக்கு பயமாகுது. என் 3 மகன் 1 மகன் சொல்லி என் கஃபனை மட்டும் எடுத்தாங்க. நிலம் என்ன சகோதரர்களே? யோசி பாருங்க பாப்போம், எப்படி போய் இதுமோ அப்பட ஹாலாத் என்ன நிலைமையில் இருக்குது. அதனால சகோதரர்களை, அநியாயம் செஞ்சாது திரும்பி வராம மௌத்து வராது. நாங்க அந்நியர்களை கேள்விப்பட்டோம், மிருகங்களை போட்டு அடைக்கிற கூட்டுல உம்மா அப்பா போட்டு அடைச்சதாம். பெரிய ஆச்சரியம் சகோதரர்களே. இதுக்கு எத்தனையோ வருடத்துக்கு முன்னால எங்கட சமூகம் செய்து பப்ளிக் டாய்லெட்ல கொண்டு போய் வாப்பா வச்சுட்டு வந்து இது நஜீஸோட கழுவி சுத்தம் செஞ்சு அந்நியன் எங்கட பள்ளியில கொடுத்தான். கொண்டு போய் கொடுத்ததுக்கு பின்னால சகோதரர்களை என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவரை கொண்டு போய் வீட்டுல சேர்த்தா, அவர் டாய்லெட்டுக்கு போனா, டாய்லெட் அட்டாச் பாத்ரூமா பாவிச்சா வெளியால லொக் பண்ணிக்குவாங்க மகன்மார். பாப்பாக்கு டைல்ஸ் யூஸ் பண்ண தெரியாது, பாப்பாவே உம்மவே ஆத்துக்கு அனுப்பிட்டு வேலைக்காரிய சேவன்ட்ட வச்சு வீட்டு உடுப்பு கழுகுறாங்க. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னது நடக்குதா இல்லையா? அடிமையாக பார்ப்பாங்க, அடிமையாக பார்ப்பாங்க. அருமையானவர்களே, இல்லாதவங்க என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, இல்லாதவங்க என்ன செய்யறது? துஆ செய்யறது, இஸ்திக்ஃபார் செய்யறது, அவங்களோட உறவுகளோட நல்ல முறையில் நடந்து கொள்றது, அவங்களுக்காக வேண்டி சதகா செய்யறது, அவங்களோட நண்பர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்றது. இந்த சில விஷயங்களை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர், குர்ஆன் சொல்லி தருது அவங்களுக்கு துஆ. நாங்க ஒவ்வொருத்தரும் இதை கொத்துபாவை கேட்கறது இல்லை, யாருக்கும் சொன்னதில்லை. இந்த தொப்பியை எங்களுக்கு நாங்க போட்டுக்கொள்வோம். ஏண்டு மோப்பாக்கு நான் என்ன செஞ்சதை யோசிப்போம். இல்லையா நான் சந்திப்பேன் என் தாய, என் தாய்ட்ட மன்னிப்பு கேட்பேன், என் வாப்பட்ட மன்னிப்பு கேட்பேன், வசா தாய்த்தாங்களே அல்லாட்ட மன்னிப்பு கேட்பேன், கெஞ்சி அழுவோம் சகோதரர்களே எங்க மோப்பாக்காக வேண்டி. பெற்றோர்களே, உங்களோட பதுவா மிக காரமானது ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரமலானுக்கு முன்னால் ஒரு மகன் வெளிநாடு போறார், வாப்பாவோட பிரச்சனை, அழுகிறாரு. பாப்பா, நீ என் மனதை வேக வச்சுட்டு நீ போறியா? நீ உருப்பட மாட்டாய், நீ திரும்பி வர மாட்டாய். சுபஹானல்லாஹ், மகன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு தான் போனாரே. நடந்தது என்னன்னு அல்லாஹ் தான் அறிஞ்சவன்.
இல்முல் கைப் எங்கள்ட்ட இல்ல. ஆனா வெளிரங்கமாக நடந்ததுதான். 2 மாதம் போகல மகன் ஒரு பெரிய கேன்சர் கம்பிட்டாரு. ஜனாதாவை தூக்கலாம் போயிடுச்சு மகன் பாப்பட பதுவாவோட. பெற்றோர்களை பதுவா செய்யாதீங்க, பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்கோ. உங்களோட துவாவுக்கு திரை இல்ல. வாலிபர்களே, பிள்ளைகளே, அருமையானவர்களே, உம்மா அப்பட பதுவா வாங்காதீங்க. அது மிக பயங்கரமானது. அல்லாஹ் எங்களை உங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சியா அல்லாஹ்.